God, praise the Lord. வெல்கம் டு அ சண்டே சர்வீஸ். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அதிக பரிசுத்தமாய் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கார். அதுக்காக நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஆராதனைக்கு ஆர்வமாக நம்ம ஒரு ஜெபம் செய்து ஆராதனைக்குள்ள செல்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எனக்கு தேவை உமது மத்தியில் வந்து நாங்களுக்கு ஆராதிக்க நீங்கள் உதவி செஞ்சுருக்கேன். அதுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றே நாங்கள் தேவை வீட்டில் இருந்தாலும் இல்லைங்க தேவை எங்கே இருக்கிறோமோ எனக்கு தேவை அந்த இடத்துல இந்த அடுத்த ஒரு அணுக்க தேவை ஒரு 40 to 50 minutes அணுக்க தேவை உண்மை நோக்கி பார்க்க நீங்கள் உதவி செஞ்சுருக்கேன். அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் இந்த நாளை ஆராதிக்க உதவி செய்யுங்க. வார்த்தைன்ற மண்ணாவே நீங்கள் எங்களுக்கு அணுக்க தேவை வாரந்தோறும் எங்களுக்கு போஷித்து வந்திருக்கீங்க. அதுடைய இந்த வாக்குதத்த ஆராதனை அங்கத்தவை அதுக்கும் நீங்கள் இந்த மாதம் எங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி செலுத்துங்க தேவை. இந்த நாளுக்கு தேவை பரிசுத்தமாக நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. இது கணக்க தேவை எங்களுக்கு தேவையான எல்லா காரணத்தையும் நீங்கள் சந்திங்க எனக்கு தேவை. எங்கள் திருச்சபையிலங்க தேவை அநேகரோட ஜபத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் கூடி ஜபித்த காரியங்களாக நீங்கள் அறிந்திருக்கீங்க. அநேகருக்கு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. சுகவீனத்தில் இருந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்கீங்க. எனக்கு தேவை ஜபம்னு சொல்லி கேட்ட எல்லா பிள்ளைகளையும் எனக்கு தேவை நீங்கள் அதுக்கு தேவை பரிபூர்ண சுகமும் அவங்களோட வேண்டுதலுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்துருக்கீங்க. செவிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவே. இன்னும் யாராவது அங்கே தேவை ஜபித்து ஜப விண்ணப்பங்கள் இருக்குமாண்டாலுங்க தேவை அதற்கு எனக்கு தேவை இந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரை. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக இந்த ஆராதனைக்குள்ளே செல்லவும் பரிசுத்தமாக நம்ம ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு ஜெபக்குள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடல். Thank you.
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டது. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எந்த ஒரு காரியம் என்றால் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆலோசித்து அவளை மாம்சப்பிரகாரம் ஒரு முடிவெடுத்தால் கூட தேவனே உங்களுக்கு சித்தமானால் எனக்கு நடக்கட்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவது ஆண்டோட சித்தம் என்று அல்லேலூயா. அதை எழுதி நிற்கலாம். புதிய ஆராதனை நம்ம யோசிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சமும் பயம் என்று சொன்னது போல துதிக்கும் போது நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நம்ம நீங்கும். அதாவது தலைமையில் கட்டி தேவட சமத்தில் நம்ம ஆடி பாடி படிக்கும் போது சரீரத்தில் வியாதிகள்லாம் மாறும். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பா இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த தேவக்காக முப்படாப்படி நன்றி தகப்பனே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்த கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழ செய்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு எதிராக எத்தனையோ விதமான சோதனைகள், வேதனைகள், பாடுகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ராஜா, அவற்றின் மத்தியில் நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நீர் எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவன்
கோடா கோடி நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் ராஜா எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற போவதற்காக நன்றி. எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் அளிக்க போவதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களை எங்கள் மீது வைத்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி தகப்பனே. அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை எங்களுக்கு தந்துள்ளீரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் அப்பா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரப்போவதற்காக நன்றி அப்பா. மகனை மறைத்து நீர் வெளிப்படும். மகனின் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே உமக்கு மகிமையாகும், எங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒவ்வொரு மாதமும் நம்ம மத்தியிலே 5ஆம் வாரம் செய்தியாளராக வந்துருந்தாங்க ஐயா சொல்லி. அதே சமீபத்தில் அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் நிமித்தம் சர்ச்சை வேலைகள் நிமித்தம் 5ஆம் வாரத்தில் அப்படி நடைபெற்று ஐயா நித்திரை இறந்த பிறகு இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு வாரமும் 3ஆம் வாரம் நம்ம மத்தியிலே 4 வார்த்தை பங்கு கொள்வதற்கு ஆண்டவர் செஞ்ச நல்ல ஒரு கிருபை காரணம் செலுத்தி சகோதரி நம்ம கரங்களை தட்டி கற்பனைகளை தாக்கி நமது ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலையில் உடைய கிருபையினாலும் உடைய தயவினாலும் எங்களை ஒன்று கூட்டி உங்களை ஆராதிக்கபடி எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளும் செலுத்திருக்கிறோம். உடைய தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிறைவேற்றிக்கிறீரே அதற்காக சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு பேச வேண்டுமாறு செபிக்கிறோம். அடியின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் நினைவுகளும் ஆண்டவர் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க வேண்டுமா எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலமே இருக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்லது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அடியேனை இதை நிறுத்தின ஆண்டவருக்கு நான் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை அளிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததான பலவித நன்மைகளை நாம் சாட்சியாக சொல்லுகிறோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்களை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனங்களை மாற்றியிருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிறார். எல்லா விதமான நன்மையினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாம் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பிறருடைய சாட்சிகளையும் நாம் கேட்கிறோம். யாராவது நம்மை விட்டு கடந்து போய்விட்டால் அவர்களுடைய சாட்சிகளை குறித்து, அவர்கள் செய்த இந்த உலகத்தில் வாழ்ந்ததான நன்மையான காரியங்களை குறித்து மற்றவர்கள் மூலியமாக சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களுடைய நல்ல குணாதிசயங்களை. ஆனால் இன்றைக்கு செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சான்று பகருதல் அல்லது சாட்சி கொடுத்தல், சாட்சி சொல்லுதல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இங்கே தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் பிறருடைய நன்மையான காரியங்களை குறித்து ஒருவர் கடந்து விடும்போது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததான வாழ்க்கை, அவர் இந்த உலகத்திலே செய்ததான நன்மையான காரியங்கள், அவர் குடும்பத்தின் மத்தியில் வாழ்ந்ததான வாழ்க்கையை குறித்து நாம் சாட்சி சொல்கிறோம். ஆனால்
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனிதனுடைய நற்சான்றுகளை குறித்து சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். சான்று பகருகிறார். அதற்கு தியானமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். இந்த சம்பவம் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நடைபெறுகிறது? யூதர்களுடைய ஒரு பண்டிகை வருகிறது. அந்த யூதர்களுடைய பண்டிகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போகிறார். அங்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். யூதர்களுடைய முறையின்படி அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். பஸ்கா விழாவாக இருக்கட்டும், இல்ல கூடார பண்டிகையாக இருக்கட்டும், பெந்தெகோஸ்தே விழாவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர்கள் முறையாக செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த பண்டிகை நாட்களிலே ஒரு தேவாலயத்திலே பெதஸ்தா என்கிறதான ஒரு குளத்தின் அருகிலே ஒரு வியாதிஸ்தன் 38 வருடமா இருந்ததான ஒரு வியாதிஸ்தன் இருக்கிறார். அவரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். அந்த குளத்தை கலக்கும் போது என்னை யாரும் கொண்டு போய் விடுகிறதில்லையே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் நின்று கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுதுதான், என்னை யாரும் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை அந்த குளத்திலே. நான் போவதற்கு முன்பதாக 38 வருடமாய் ஒரே இடத்திலே படுத்த படுக்கையா இருந்த மனுஷன் அந்த குளத்துக்கு எப்படி போவார்? நான் போவதற்கு முன்பதாகவே யாராவது இறங்கி சுகத்தை பெற்றுக் கொண்டு விடுகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். அந்த மகனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவர் நடத்துகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஓய்வு நாளா இருந்தபடியினாலே இந்த அற்புதங்களை செய்யக்கூடாது. இந்த அற்புதங்களை செய்ததினாலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கு இருக்கிற யூதர்கள் எல்லாம் எத்தனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே தான் அவர், நான் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கம் எதற்காக வந்தேன், இந்த உலகத்திலே நான் எதற்காக வந்தேன், எப்படிப்பட்ட காரியங்களிலே வந்தேன், பிதா என்னை அனுப்பினதினாலே நான் இங்கே வந்தேன், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதான காரியங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால், நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களிகூற மனதாக இருந்தீர்கள். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, ஒரு விளக்கு, ஒரு வீடு, ஒரு அறை இருட்டா இருந்தால் அது இருட்டா தான் இருக்கும். அந்த அறைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு யாவரும் பயப்படுவார்கள். இல்லை, ஒரு இடம் இருட்டா இருந்ததனால் அங்கு போவதற்கு யாவரும் பயப்படுவார்கள். ஏனென்றால் பயம் மனிதனை தொற்றிக் கொண்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த அறையிலே ஒரு லைட்டை போட்டு விட்டோம் என்றால், அந்த அறைக்குள்ளே வெளிச்சம் வந்து விட்டது என்றால் அதற்குள் போவதற்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வெளிச்சத்திற்குள் வெளியே இருக்கிறதான பூச்சிகள் கூட வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் எங்கேயோ ஒரு பாலை நிலத்திலே வனாந்தரத்திலே கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறதான யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். எங்கே? வனாந்தரத்திலே. எங்கே? ஒரு இடத்திலே, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். நீங்களும் அந்த வெளிச்சத்திலே சில காலம் களிகூற மனதாய் இருந்தீர்கள். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் எங்கே ஆடம்பரமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் மைக்கு போட்டு சொல்லவில்லை. வனாந்தரத்திலே இருந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தால் மக்கள் அவரை தேடி போனார்கள். மக்கள் அவரை தேடி போனார்கள். ஏனென்றால் அவர் மக்களை தேடி வரவில்லை,
ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய அனுகிரகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் வழிநடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய நிழலிலே, அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் களி கூற மனதாய் இருந்தீர்கள். ஏனென்றால் அங்கே தர்க்கம் பண்ணுகிறார்கள், நீ யாருடைய சித்தத்தின்படி இதை செய்கிறார், உன்னை அனுப்பினதான நோக்கம் என்ன, நீ எங்களுடைய தேவனுக்கு விரோதமாக, யூத சட்டங்களுக்கு விரோதமாக, மோசே கொடுத்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக ஓய்வு நாளிலே நீ சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாய், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாவ செயல் என்று சொல்லி அவரோடு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே தான் நான் வந்ததான நோக்கத்தை எனக்கு முன்பதாக ஒருவர் சாட்சி சொல்கிறார் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார் பார்க்கிறோம். நான் இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தேன், இந்த உலகத்திலே நான் செய்ய போகிறதான நோக்கம் என்ன, தீர்க்கர்கள் மூலமாக உரைக்கப்பட்டதான அந்த நற்காரியங்களை, நற்சாட்சிகளை நான் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். என்னை குறித்து வனாந்தரத்திலே ஒருவர் சாட்சி கொடுக்கிறார். 31ஆம் வசனம் வாசிங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. அடுத்த வசனம் வாசிங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிவீர்களே. அடுத்த வசனம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே இவைகளை சொன்னேன். இவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னை குறித்து வனாந்தரத்திலே கொடுக்கிறதான சாட்சி அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவர் வந்ததான நோக்கம், யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவரை குறித்து கொடுக்கிறதான சாட்சி என்ன, சத்தியத்தை குறித்து உண்மை. யோவான் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கம் ஒரு உண்மையான நோக்கமாய் காணப்பட்டது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்கள் எல்லோரும் என்னை கேள்வி கேட்கிறீர்களே, என்னை நீ எந்த அதிகாரத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் யாருடைய வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள்? இதற்கு முன்பதாகவே இந்த உலகத்திலே வழியை ஆயத்தப்படுவதற்கு, பாதையை செவ்வாய்ப்படுத்துவதற்கு எனக்கு முன்பதாக வந்ததான ஒருவரை நீங்கள் நோக்கி சென்றீர்கள் அல்லவா? அவருடைய வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள் அல்லவா? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க மனதாய் இருந்தீர்கள் அல்லவா? அந்த சாட்சி குறித்து தான் நான் இப்போது பேசுகிறேன். அந்த சாட்சி தான் என்னை குறித்தும் சாட்சி சொல்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சாட்சி யோவானிடத்தில் காணப்பட்டதான காரியம் என்ன? அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். எப்படிப்பட்டதான சான்று? அவர் சத்தியத்தை பேசுகிறவராய் காணப்பட்டார். அது யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. 19 எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்று நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். இங்க 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அல்லவா? நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள் அல்லவா? அவனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் அவனிடத்தில் நீங்கள் களி கூற மனதாய் இருந்தீர்கள். ஆனால் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவனிடத்திலே ஆசாரியர்களும் லேவியரும்
ஆள் அனுப்பி நீ யார் என்று விசாரிக்கிறார்கள் யோவானை. யோவான் உண்மையாய் சத்தியத்தை சொல்கிறவராய் காணப்பட்டார். நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்ல. அப்ப பிறகு நீ யார்? நீர் எலியாவா? நான் எலியாவும் அல்ல. அப்ப நீ இறைவாக்கினரா, தீர்க்கதரிசிகளில் ஒருவரா? நான் தீர்க்கதரிசியும் அல்ல. அப்ப நீ யார்? நீ யார்? இந்த உலகத்திலே வந்து வனாந்திரத்திலே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறதான சத்தியத்தை அறிவிப்பதற்கு நீ யார் என்று சொல்லும்போதுதான் அவர் சொல்கிறதான காரியம் என்ன? 23ஆம் வசனம். அவர்களை நோக்கி, ஆம். நீர் கிறிஸ்துவும் அல்ல, ம். எலியாவும் அல்ல, ம். தீர்க்கதரிசி ஆனவரும் அல்ல என்றார். ஆ. ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார். ஆமா. அது 23ஆம் வசனம். அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்து அல்ல. ஏன்னா நான் அந்த மேன்மையான இடத்தை நான் அடையவில்லை. கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உலகத்தின் பாவத்தை மீட்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார். நான் அந்த மேன்மையான காரியத்தை நாடுகிறவர் அல்ல. நான் கிறிஸ்து அல்ல. சத்தியத்தை அவர் அறிவிக்கிறார், உண்மையை பேசுகிறார். நான் கிறிஸ்து அல்ல. நீ எலியாவா? எலியா இந்த உலகத்திலே வந்தால் எலியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் உள்ளதான ஒற்றுமையை பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். எலியா கண்டித்து உணர்த்துகிறவராக இருந்தார், எலியா அற்புதங்களை செய்கிறவராக இருந்தார். ஆனால் தீர்க்கதரிசிகளில் இறைவாக்கினர் ஒருவர் வருவார் என்று இவர்கள் நம்பினார்கள். எலியாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிற்காலத்திலே நம்மை மீட்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு ஒரு மேசியா வருவார் என்று யூதர்கள் நம்பினார்கள். ஏனென்றால் ரோம அரசாங்கத்தினால் அவர்கள் முழுவதுமாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், முழுவதுமாய் கொல்லப்பட்டார்கள். இப்படி யூதர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடியதான தருவாயிலே தான் நம்மை மீட்பதற்கு ஒரு மேசியா வரமாட்டாரா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இங்க வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், காடுகள் கரடு முரடானவைகள் எல்லாம் நிரப்பப்படும். ஆண்டவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கூப்பிடுகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. மக்கள் கூட்டம் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூட்டம் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதுதான் கிறிஸ்துவா? நான் கிறிஸ்துவ அல்ல. ஏனால் அந்த மேன்மையான காரியம் எனக்கல்ல. நீ எலியாவா? நான் எலியாவும் அல்ல. இறைவாக்கினரா? ஏனென்றால் இறைவாக்கினர் என்றால் ஒரு மேசியா என்றால் அவன் நம்மை மீட்பதற்கு, இந்த ரோம அரசாங்கத்தில் இருந்து நம்மை மீட்பதற்கு ஒரு மீட்பர் வந்துவிட்டார் என்று சொல்லி அவர் மேன்மையான ஸ்தானத்திலே வைப்பார் என்று சொல்லி அவர் சொன்னார். ஏனென்றால் நான் இந்த உலகத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஏசியா தீர்க்கதரிசி அன்று உரைத்தாரே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கரடு முரடானவர்கள் நிரப்பப்படும், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படப்படும் என்று சொல்லி சொன்னாரே. அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாவீதின் குலத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றும் என்று சொன்னாரே. அவர் நாம அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், அவருக்கென்று நான் வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே வந்தேன் என்று சத்தியத்தை அறிவிக்கிறது. சத்தியம் உண்மையான சத்தியமாய் காணப்படுகிறது. தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, ஆண்டவருடைய சத்தியத்தை அங்கே அறிவிக்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது அவருக்குள்ள இருந்ததான காரியம் தாழ்மை இருந்தது. அவருக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தது. எப்படிப்பட்ட தாழ்மை? யோவான் 3ஆம் அதிகாரம் 28-30 வசனங்கள் வாசிங்க. 3ஆம் அதிகாரம். அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டேன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பதாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். 30ஆம் வசனம் வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாகவே பிறந்தவர், தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்டவர், குழந்தை இல்லாத இருக்கிறதான சகரியாசபத்துக்கும் பிறந்ததான ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார்.
தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவதூதர்கள் மூலமாய் உரைக்கப்பட்டதான யோவான் ஸ்நானகர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் அவர் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, சத்தியத்தை அறிவித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாகவே நான் பிறந்து விட்டேன் என்று அவர் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளாமல், நீங்கள் என்னை கிறிஸ்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் அந்த கிறிஸ்து அல்ல, அந்த கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறேன், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். யார் இந்த உலகத்திலே இந்த பாவங்களுக்காக இந்த உலகத்திலே வரப்போகிறதான கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும், அவருக்கென்று நான் சாட்சி கொடுக்க வந்தேன். தாழ்மை, எப்படிப்பட்டதான தாழ்மை! வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி வனாந்திரத்திலே ஒவ்வொருவரையும் வார்த்தையினாலே அவர் மாற்றுகிறதான ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறதான வார்த்தை இங்கே தன்னை தாழ்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்துகிறேன். மரியாள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தியிருந்தார். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தியதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோம். என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தவில்லை, நானாகவே உயர்ந்த வந்தேன் என்று சொல்லி விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் விளம்பரப்படுத்தவில்லை, அவரை தேடி வந்தார்கள். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே ஒருவர் உயர்ந்து விட்டால் அவருடைய காரியங்கள் வேறு விதமாய் சென்று விடுகிறது. ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி விடுகிறவர்களாய் தான் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அவர் பெருக வேண்டும். இந்த உலகத்தில் வந்ததான நோக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். கடைசியாக அவர் சொல்கிறதான காரியம் என்ன? அவருடைய பாத ரட்சைகளை மிதியடிகளை அவிழ்ப்பதற்கும். எப்படிப்பட்ட தாழ்மை பாருங்க! அவர் காலிலே போட்டுக்கொண்டு செல்கிறதான அந்த செருப்பு வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட தாழ்மை தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு தேவை. தாழ்த்துகிறவன் எவ்வளவு உயர்த்தப்படுவான். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தப்படும்போதுதான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். எங்கெல்லாம் இவர் தாழ்த்தப்பட்டாரோ, ஆண்டவர் நாம் கிறிஸ்துவ அல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறார். சத்தியத்தை உண்மையாய் உண்மையின் சத்தியத்தை அறிவித்தார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் தாழ்த்தினதை. மூன்றாவதாக அறிக்கை செய்கிறார். எப்படிப்பட்ட அறிக்கை! அவரை மக்கள்கள் தேடி வருகிறார்கள். வனாந்தரத்திலே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். மில்லியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? எல்லாம் வராங்க. வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலை. அப்பொழுதுதான் அவரிடத்தில் வருகிறார்கள். நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு, இந்த மீட்பை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், உங்களுக்கு 2 அங்கீன்றா அது ஒருவனுக்கு கொடுத்து விடும். போர் சேவகர்கள் வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் யாவர் மீதும் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்களுக்கு போதுமான காரியங்களை போதும் என்றே இருங்கள் என்று சொல்கிறார். ஒருவனை அவனுடைய நியாயத்துக்கு விரோதமாய் தண்டிக்காதீர்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான வேத வாக்கியங்களிலே ஆண்டவரை சார்ந்து அறிக்கை விடுகிறதாய் காணப்படுகிறது. அந்த அறிக்கை தைரியமுள்ள அறிக்கை, விசுவாசத்தின் பாதையிலே மக்களை நடத்தி செல்லக்கூடியதான ஒரு அறிக்கை, ஆண்டவருடைய சமூகத்திலே மீட்பை பெற்றுக் கொள்கிறதான ஒரு அறிக்கையாய் காணப்படுகிறது. அவர் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார். நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்திலே கவிக்கிறீர்கள். இதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்படியா இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான நாம்
எப்படியா இருந்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுடைய வெளிச்சத்திலே நாம் களி கூற மனதா இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த வெளிச்சத்திலே அவர் சொன்னார், அவர் பிரசங்கித்தார், அந்த வார்த்தை நன்றாக இருக்கும். அவர் செய்தி கொடுத்தால் அந்த வார்த்தை நன்றாக இருக்கும். அந்த வசனத்தின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் காத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி அவருடைய வெளிச்சத்திலே களி கூற மனதா இருக்கிறீர்களா? ஆனால் ஏசாயா 60:1 சொல்கிறது, வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மற்றவர்களுடைய வெளிச்சத்திலே களி கூற மனதா இருக்கிறீர்களா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்க மனதா இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? நோவாஸ்தானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் அந்த விளக்கிலே அவருடைய வெளிச்சத்திலே களி கூற மனதா இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறதான வேத வார்த்தை எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எது பிரகாசிக்கிற காலம் இருட்டிலே அடைந்து கொண்டிருக்கிறதான காலம் அல்ல. மற்றவர்களுடைய வெளிச்சத்திலே களி கூறுகிறதான காலம் அல்ல. உனக்கென்று ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. உனக்கென்று ஒரு சத்தியம் இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய செவிகளுக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒலியின் சத்தத்தை கேட்கிறதான நீங்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிறதான நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் எழும்பி பிரகாசித்தால்தான் உன் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசமாட்டார்கள். மற்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. அதைத்தான் நாம் மத்தியிலே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் உலகத்திற்கு ஒளியா, நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிற விளக்கை கொளுத்தி மழைக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அது எப்படி இருக்கும்? விளக்கு தண்ணீர் மீது வைத்தால் வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் சொல்லுங்கள். நீ எழுதி பிரகாசிக்கும் போதுதான் நீ உன்னையே ஒளிந்து கொண்டிருந்தா, மரக்காலால் மூடி வைத்து என் வெளிச்சம் எனக்குள்ளே இருந்தால் போதாது. நீ விளக்கு தண்ணீர் மீது வைத்து அது பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் நீ மாற்ற வேண்டும். எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஒளி நமக்குள்ளாய் வந்திருக்கிறது. அந்த வாக்கு மனிதனான சங்கீத ஆலோசனை சங்கீதத்தில் பார்த்தோம். அவருடைய வார்த்தை குறித்து பார்த்தோம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதினாலே தான் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க முடியும். நீ எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் உன் வெளிச்சம் உன்னிலே இருக்காது, மற்றவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறதா. உங்களுடைய வெளிச்சத்திலே நீங்கள் சொல்கிறதான வார்த்தையிலே, நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்திலே நடக்கிறதான நடக்கையிலே, கிறிஸ்துவன் என்கிறதான அந்த வெளிச்சத்திலே நடக்கும் போது தான் உங்களை தேடி மக்கள் கூட்டப்படுவார்கள். உங்கள் வெளிச்சத்திலே களி கூற மக்கள் வருவார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவீர்கள். ஏனால் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்திற்கு நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். அந்த உப்பு எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு ருசியான பதார்த்தத்தை கொடுக்கிறதான உப்பா இருக்கிறதா? இல்லையே வெளியே கொட்டப்பட்டு மிதிக்கப்படுகிறதா உப்பா இருக்கிறதா? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவியம் எப்படியா இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். யோவாஸ்தானன் சத்தியத்திலே நடந்தார். சத்தியத்திலே நடந்ததுனால ஆண்டவருடைய சத்தியத்தை அவன் அறிவிக்கிறதா காண்கிறோம். உண்மையுள்ளவராய் சொன்னான், கிறிஸ்துவ அல்ல, நான் எளியா அல்ல, நான் தீர்க்கதரிசி அல்ல, ஆனா ஆண்டவருடைய பாதையை செவ்வையாக்குவதற்காக வந்தேன். யோவானுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட்டது. அதை தான் அறிக்கையாக அவர் வெளியிட்டது.
இருக்கிறோம். அதற்கு கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சத்தியத்தை சத்தியமாக இருக்கிறோமா? உண்மையை உண்மையாக சொல்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கென்று நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை தைரியமாய் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் மறையக்கூடாது. உங்கள் வெளிச்சம் அணைந்து போகக்கூடாது. உங்கள் வெளிச்சம் சுடர்விட்டு எரிய வேண்டும். ஒளித்தரும் தீபங்களாய் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கிற விளக்காய் நீங்கள் மாற வேண்டும். இதுவே தான் ஆண்டவருடைய சாட்சி. அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை கொடுக்கிறதான சாட்சி எப்படியா இருக்கிறது? என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொண்டதான என் பிள்ளைகள் அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறாரா? இல்லை துக்க மனத்தோடு செல்கிறார்? எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாள் ஆராதனையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ராஜா தகப்பனே கர்த்தாவே, இந்த 40 நாள் கர்த்தாவே சமூகத்துல காத்திருக்கிற நாட்கள்ல யோவானை குறித்து பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறாங்க. தேவன் ஆவியானவர் அதை நீர் உறுதிப்படுத்தும்படி கர்த்தாவே இந்த நாளில் என் மகனை கர்த்தர் இந்த வார்த்தையினால் எங்களோட இடைப்பட்டீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தாழ்மையை தாங்க, கீழ்ப்படிதலை தாங்க. எங்களுக்குள்ள சுயம் இருக்குமானால் கர்த்தர் நீர் அதை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா ஆரம்பம் முதல் ராஜா முடிவு வந்து பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கினபடியால் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மொத்தப்படி கர்த்தா மற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சிறு பிள்ளைகளுக்காய், வாலிய பிள்ளைகளுக்காய், பெரியவர்களுக்காய் கரத்திலே வருவோம் ராஜா. கடந்த நாட்களில் சுகவீனமா அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய், விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாளை கண்ட பிள்ளைகளுக்காய், காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாளை கண்ட பிள்ளைகளுக்காய், காணப்புற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க கர்த்தாவே. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அப்படி கர்த்தா திருமணத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தருடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி சகலமும் பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நீர் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியின் பகுதியை நாமும் மயப்பட்டபடியா நன்றி சொல்லுவோம் ராஜா. வாசித்த பிள்ளைகளுக்காய், ஜெபித்த பிள்ளைகளுக்காய், சங்கீத ஆலோசனையை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே. பாடல் ஆராதனையில, துதியின் ஆராதனை நாமும் மயப்பட்டபடியா நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சிறு பகுதியை ஊழியத்துக்காய் பிள்ளைகள் விதைத்திருக்கிறாங்க. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒன்றிலும் பிள்ளைகள் குறைவில்லாமல் நிறைவாய் சம்பூர்ணமாய் வாழ்ந்து சுகமாய் இருக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த மகனை இன்னும் ராஜா அநேகருக்கு சாட்சிகளாய் மகனை நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் கைக்கு செய்யற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் ராஜா நாமத்துக்கு மகிமையாய் அவப்பா அநேகருக்கு எழுப்பி பிரகாசிக்கிற மகனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. நாட்கள் சுகமீனமா இருந்த இப்போதற்கு நீர் கொடுத்த சுகத்துக்காய், விடுதலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அவரே வல்லமையாய்த்து நீர் பயன்படுத்த வேண்டுமோ ஜெபிக்கிறோம். விசேஷமா திருமணத்துல இணைத்திருக்கிற கர்த்தாவே மகன் தகப்பனே ராஜா சேதுக்காய், சங்கீதக்காய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் திருமண காரியங்களே தேவன் பொருளாதார சேவைகளை சந்தித்து ஒன்றிலும் குறைவில்லாமல் காணா ஒரு கல்யாணத்துல அதிசயத்தை செய்த தேவன் மகனுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்து அநேகருக்கு சாட்சியாருக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த நாளே ராஜா கர்த்தர்களை நித்திர இடத்திருக்கிற கர்த்தாவும் சபை கர்த்தாவே கிளை சபை போதுவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை ஆதரவை தாங்க. அந்த பகுதியில அந்த கர்த்தா குடும்பத்தின் மூலியமாய் அநேக ஊழியத்தை இந்த 30 ஆண்டுகளாய் நீங்க நடப்பித்தீங்க. இன்னும் அங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்க ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் நீங்க விரிவாக்கிட்டாங்க. கிளை சபைகளுக்காய், போதவர்களுக்காய், விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவையும் சந்திக்க சபை மூலியமாய் செய்கிற படக்காட்சி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அதிகம் ஆசீர்வதிங்க. அடுத்த வாரத்திலே நடக்கிற ஞானஸ்தான ஆராதனையில
கரம் வந்து அந்த பள்ளிப்பட்டு பகுதியில அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட அந்த ஊழியத்தில் கர்த்தாவே இன்னும் ஒரு பெரிய அறுவடை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. மகனுடைய தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற திருவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அந்த தரிசனங்களை, மகனுக்கு கொடுத்த தாளந்துகளை எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் விசுவாச மக்களுக்கு நீ தேவன் கொடுத்து இன்னும் ராஜாவுடைய வருகைக்கு எங்களை இன்னும் எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டின் சபையாய், மணவாட்டின் பிள்ளைகளாய் கர்த்தனை எங்களை ஆயத்தப்பட்டு வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிற, தாங்குற, கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தனை நீங்க ஆசீர்வதிங்க. சமாதான தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளை வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்காய் மரித்து எங்களுக்காய் கர்த்தாவே அப்படியே வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிற எங்கள் அன்பின் தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேர ஆராதனையிலே முடிவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஜெபிப்போம். நாம் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப 10 கன்னிகைகளில் 5 பேர் மாத்திரமே ஆண்டவர் எண்ணெயை கூட கொண்டு போனாங்க. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் மணவாட்டியாகிய சபை சந்திப்பதற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று இந்த நாளை நான் கேட்டிருக்கிறேன் ராஜா. அப்படியே எங்கள் வாழ்க்கையில இன்னும் ஆயத்தமாகி நீ ஆயத்தப்படுத்து என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இன்னும் ஆயத்தமான நிலைமையில உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்தபடியாக ஜெபிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையிலே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள காலைதோறும் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கும் பலம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆறுதல் பங்கு பெற்றிருக்கிற கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே பலப்படுத்தி காத்து ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபத்தை தாழ்மையோடு விசுவாசத்தோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.